நீ நான் காதல் சீரியலில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம அபியோட அப்பாவுக்கு எப்படியோ நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஒரு வகையில் நம்ம அபிக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் நம்ம ராகவ் அபிக்கிட்ட நடந்துக்கிற முறை மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரூடாக இருக்குது. நம்ம அபிக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. எதுக்காக இப்படி ராகவ் இப்படி நம்மக்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு புரியவே இல்லை. ஒரு பக்கம் நம்ம ராகவ் பார்த்திங்கன்னா அபியை இது வரைக்கும் தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ உண்மையை சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உண்மையெல்லாம் சொன்னால் அந்த கிருஷ்ணனை கிருஷ்ணன்கிட்ட உண்மைலாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அலாட் பண்ணி விட்ருவா. அதனால் பார்த்திங்கன்னா கிருஷ்ணனை நம்ம பிடிக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு மனசுக்குள்ளே. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுதைய வரைக்கும் நம்ம கிருஷ்ணன் வீட்டுக்கே வராமல் பார்த்திங்கன்னா தலைமறைவாக தானே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ எப்படியாச்சும் கிருஷ்ணனை கண்டுபிடிச்சே ஆகணும். அதாவது அக்காவோட வீட்டுக்காரர் தான் கிருஷ்ணன். ஸோ அவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் தீவிரமாக இருக்கிறாப்புல. ஸோ இப்போ அடுத்த வார ப்ரொமோவை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா கிருஷ்ணனை எப்படியோ கண்டுபிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ராகவ் கிருஷ்ணனை பிடிச்சி எல்லாருக்கும் மத்தியில் அடிக்கிற மாதிரி ஒரு ப்ரொமோ வந்திருக்கும். அதே டைமில் கிருஷ்ணன் அதாவது முரளியை பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு நம்ம அணுவும் அபியும் பார்க்குற மாதிரி கூட ப்ரொமோவில் காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான கற்பனை தான். இதோட யாரோட கற்பனை அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட கனவு. அது யாரோட கனவாக இருக்கும் அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்போ நமக்கு அபிக்கு தெரிய வரும் அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சலியும் கிருஷ்ணனும் தனியாக மீட் பண்ணி பேசுகிறப்ப தான் அபிக்கே உண்மை தெரிய வரப்போகுது. ஸோ முரளிங்கிறது வேறு யாரும் இல்லை, அஞ்சலியோட வீட்டுக்காரர் கிருஷ்ணன் தான் அப்படிங்கிற உண்மை அபிக்கு தான் தெரிய வரப்போகுது. வெயிட் பண்ணி பாருங்கள்.